ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 18 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு கோப்பையை வென்றிருக்கிறது ஆர்சிபி அணி. ஆர்சிபி அணி வீரர்களுக்கு பெங்களூருவில் ரசிகர்கள் உற்சாக பொங்கும் வகையில் வரவேற்பு அளித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருப்பதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் திரண்டிருப்பதால் கடும் நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். அங்கு என்ன நிலவரம் பழனிவேல்? ஆனந்தி, பெங்களூர் நகரமே விழா கோலம் கண்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகை என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு நகர் முழுவதுமே ஏராளமான ஆர்சிபி ரசிகர்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சின்னசாமி ஸ்டேடியம் அருகே குவிந்திருக்கிறார்கள். சரியாக மாலை 5 மணி அளவில் அந்த ஆர்சிபி, அதாவது பஞ்சாப் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்ச் அணி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நள்ளிரவு முதலே பெங்களூரில் மேளத்தாளர்களும் உற்சாகமானது துவங்கியது. கிட்டத்தட்ட பல மணி நேரத்திற்கு பிறகும் இந்த உற்சாக கொண்டாட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மதியம் 1:30 மணி அளவில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் வெற்றி பெற்ற கோப்பையுடன் ஆர்சிபி அணியினர் பெங்களூருக்கு வந்தார்கள். அவர்களை கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் நேரில் வரவேற்றார். அதைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவில் சின்னசாமி ஸ்டேடியம், பெங்களூர் குயின்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. இந்த பாராட்டு விழாவை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டேடியத்துக்குள் நுழைவதற்காக ஏராளமான ரசிகர்கள் முயன்றார்கள். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் சற்று தடியடி நடத்தினார்கள். அங்கு தற்பொழுது நிலைமை கட்டுக்குள் வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த பாராட்டு விழாவை காண்பதற்குமாக மக்கள் அங்கு திரண்டு இருக்கிறார்கள். ஆர்சிபி அணி என்பது 18 ஆண்டு காலமாக, அதாவது பெங்களூர் ராயல் சேலஞ்ச் அணி 18 காலமாக ஐபிஎல் போட்டியில் போராடி தற்பொழுது இந்த கோப்பையை வெற்றிருக்காங்க. இந்த கோப்பை வென்றிருக்கிறது இந்த பகுதி மக்கள் ரொம்ப உற்சாகமாக பார்க்குறாங்க. அங்கே நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நேற்று நடந்த போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்றிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்சிபி நேற்று நடந்த போட்டியில் வெற்றி பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐபிஎல்லில் ஆர்சிபி ஒரு பெரிய ஒரு டீம்னே சொல்லலாம். அந்த டீம் 18 வருஷமாக ட்ரோஃபியே ஜெயிக்காதது. இந்த டைம் ஜெயிச்சது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நைட்டில் இருந்து ஒரே வான வேடிக்கையாக இருக்குது. ஒரே பட்டாசு வெடிச்சிட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. இது ஒரு விராட் கோலிக்கு ஒரு டெடிகேட் பண்ணுற ஒரு இதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த ஆர்சிபி டீமுக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் டீமில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஆக்ஷனில் இருந்து கூட இருக்கட்டும், அப்புறமா அந்த ஆக்ஷனில் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரிட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கச்சிதமாக ஒரு பிளானிங்கோட நல்ல ஒரு டீம் பேலன்ஸ் பண்ணி எடுத்ததுனால எல்லாமே அவங்க நினச்சது நிறைவேறிந்துருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனந்தி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்சிபியோட வெற்றி இப்படி தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு 2வது தீபாவளி பண்டிகை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு உற்சாகம் பொங்க இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே அந்த சின்னசாமி ஸ்டேடியத்திற்குள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை மீண்டும் அந்த பகுதியில் மக்கள் கூட்டமானது அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது. போலீசார் அங்கே பாதுகாப்பு பணியில் போட்டிருக்காங்க. போக்குவரத்துகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட நெறிய போராட்டத்திற்கு பிறகு ஆர்சிபி அணி இந்த கோப்பையை வென்றிருப்பது இந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. ஆர்சிபி அணியை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டி முதல் பங்கேறி விளையாட்டு வருகிறது. பல்வேறு போட்டிகளில் கலந்துருக்காங்க. பல்வேறு போட்டி இறுதிப் போட்டி வரை செஞ்சிருக்காங்க. ஆனால் கப்பு வெல்ல முடியாத சூழ்நிலையில் இந்த போட்டி கப்பு வந்திருக்காங்க. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு விஜய் மல்லையாகிட்டு இருந்த ஆர்சிபி அணியானது அதன் பிறகு யுனைடெட் ஸ்பிரைட் என்கிற ஒரு நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டு அந்த நிறுவனத்தின் சார்பில் தான் ஆர்சிபி அணியானது இயக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த வெற்றி என்பது கர்நாடக மாநிலம் ஒட்டுமொத்தமாக ஒரு தீபாவளி பண்டிகையாக கொண்டாடிருக்காங்க. சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி ஏற்கனவே லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். மேலும் அங்கே தொண்டர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. 5 மணி அளவில் இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெற்றி கோப்பையுடன் இந்த ஆர்சிபி அணியினர் கூட்டத்தில் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. அவர்களுக்கு கர்நாடகா மாநில கிரிக்கெட் அசோசியேஷன் சங்க சார்பில் பாராட்டு விழா நடத்தியிருக்கு. அங்கு அந்த நிகழ்ச்சி காண்பதற்கான மக்கள் திரண்டு கொண்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் தற்போது மழை வருவதற்கான சூழல் இருக்கிறது. மக்கள் மழையும் பொருட்படுத்தாமல் தற்போது இந்த ஆர்சிபி பாராட்டு விழாவை காண்பதற்காக குவிந்திருக்கிறாங்க. ஆனந்தி,
ஆர்சிபி அணியின் வெற்றியை தங்களுடைய வெற்றியாக அந்த அணியின் ரசிகர்கள் உற்சாகத்தில் கொண்டாடிட்டு இருக்க காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஆனால் பாராட்டு விழா நடைபெறும் இருக்கும் இடத்தில் அங்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். அதனால் போக்குவரத்திலும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் லேசான தடையடியும் நடத்தி கூட்டத்தை தற்போது கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிவேல்.